श्रीमद्वतूलवरदार्य गुरोस्तनूजम् श्रीवाससूरिपदपङ्कजराजहंसम् श्रीमन्नदार्तिहरदेशिकपौत्ररत्रं रामानुजं गुरुवरं சரணம் பிரபத்யே. அப்பன் திருவடிகளே சரணம். ஓம் ஸ்ரீசைலேசதயாபாத்திரம் தெய்வக்யாதிகுணார்ணவம் யதீந்திரப்பிரவணம் வந்தே ரம்யயா மாதரம் முனீம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्योमोघतस्तदिराणि திருநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. மாதா பிதா யுவதனயஸ்தனயா விபூதிம் சர்வம் யதேவ நியமேன மனந்த்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரீலம் பிரணமாமி மூர்த்தா. பூதம் சரஸ்ய மகதாவிய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரேணும் பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் குருமுகமனதீப்ய பிராக வேதானசேஷான் நரபதி பரிக்ளுப்தம் சுல்கமாதானுகாமக ஸ்வசரமமர்வந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் துஜுகுலதிலகம் தம் விஷ்ணுசித்தம் நமாமே. மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றொருக்காள் சொன்னார் கலர்கமலம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையினர் சேரும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர் வீரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் வாதங்கள் யாமுடைய 10 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்யமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நமின்றுரைப்பரமோ நாராயணாயவென்று வல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்தனும் தேத்துவர் வல்லாண்டே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே ராமநாம வராணன ஓம் நமைதி. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய தாழ்பணிந்த நமஸ்காரங்கள். நாம் பார்க்க போகிறது குலசேகர ஆழ்வாருடைய விருத்தாந்தத்தை பார்க்க போகிறோம். இன்னைக்கு அதில் விசேஷம் என்னன்னு கேட்டால், நம்ம இந்த குரு பரம்பரையுடைய தொடங்கிய காலத்திலேருந்து எந்த வகையான திட்டமிடுதல் கிடையாது. ஏதோ சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப அப்படி பேசிட்டு வரோம். ஆனால் பகவானுடைய கருணை என்பது ஒரு பொருத்தம் அமையிறது. குலசேகர ஆழ்வார் சேர நாட்டினுடைய மன்னன் திடவிரதன்கிறவருக்கு மகனாக அவதாரம் பண்ணுறார். கிபி 8ஆம் நூற்றாண்டில் பராபவ வருஷம் மாசி மாதம் வளர்பிறையில் துவாதசி திதியில் புனர்பூச நட்சத்திரத்தில் பகவானுடைய கௌசுப மாலையுடைய அம்சமாக அவதரிக்கிறார். சேர நாட்டினுடைய தலைநகர் கொல்லிமலைங்கிறது. சேர நாடுங்க இப்போ இருக்கிற கேரளா. அங்கே திடவிரதனுக்கு மகனாக அவதாரம் பண்றார். அவருக்கு பேரு குழந்தையில குலசேகரன் வைக்கிறார். அரசனாக இருக்கிறதுனால இவர் வில் பயிற்சி, வாள் பயிற்சி, குதிரை ஏற்றம் எல்லாம் கத்துக்கிறார். வடமொழி தென்மொழியில நல்ல பாண்டித்யம் உள்ளவர். ஏன்னா அரசகுமாரன்கிறது தான் அந்த காலத்தில் அரசர்கள் இருக்கக்கூடிய எல்லா அரசர்களுமே, இந்தியா பாரதத்தில் உள்ள அத்தனை அரசர்களும்
எல்லா வகையான விற்பயிற்சி வாழ்பயிற்சியெல்லாம் எடுத்துக்கொண்டு சாஸ்திரங்கள் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அதனால ஒரு குருட்ட போய் சமஸ்கிருத சாஸ்திரங்கள் எல்லாவற்றையும் படிப்பார்கள். வேத சாஸ்திரங்கள்லாம் எல்லா அரசர்களுக்கும் தெரியும். இவர் இங்க சேர நாட்டை சேர்ந்தவர்னால தமிழ்லையும் நல்ல பாண்டித்யம். இவரால் பாடப்பட்ட திவ்ய தேசங்கள் திருவரங்கம், திருக்கண்ணபுரம், திருச்சித்திரகூடம். திருச்சித்திரகூடம்னா இப்போ இருக்கிற சிதம்பரம். திருவத்துவக்கோடு, அது இப்போ சேரநாட்டில் உள்ள இடம், அது இப்போ கேரளாவில் இருக்குது. திருவேங்கடம், திரு அயோத்தி, திருப்பார்கடல். இது இந்த திவ்ய தேசங்கள்லாம் இவரால் மங்களாசாசனம் பண்ணப்பட்டது. இவர் 105 பாசுரங்கள் பெருமாள் திருமொழி அப்படிங்கிற பேரில் 105 பாசுரங்கள் இவர் அருளி செயல் பண்ணியிருக்கார். இவருடைய பாசுரங்கள் எல்லாம் ரொம்ப உருக்கமாக இருக்கும். அதாவது இவருடைய பாசுரங்கள்ல ஒரு சிறப்பு என்னன்னா, இவர் ராமாயணத்தையே அப்படியே வடித்து கொடுத்திருக்கார். இவர் ராமாயணத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர். பின்னால வரும். அழகா தன்னுடைய ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணிட்டு இருக்காரு இவர் தகப்பனாருக்கு பின்னால. இவருக்கு ராமாயணம் கேட்கிற ஆவல் ஜாஸ்தி. அதனால தன்னுடைய அரண்மனையில எப்ப பார்த்தாலும் கதாகாலட்சேபம் நடந்துட்டு இருக்கும். கதாகாலட்சேபம் நடத்திட்டு இருக்கார். தினசரி இவர் கதாகாலட்சேபம் கேட்கக்கூடிய வழக்கம் உண்டு ராமாயணத்தை. அப்படி ராமாயணம் வித்வான்களை வைத்து ராமாயண கதாகாலட்சேபம் நடந்துட்டு இருக்கு. அதுல லயித்து இவருக்கு ராமாயணம் கேட்கும் போது இவர் தன்னையே மறந்துடுவார். அந்த ராமனுடைய காலத்துல இவர் வாழ்றது மாதிரி இவருக்கு ஒரு எண்ணம் வந்துடும். அதனால இவர் ராமாயணம் தினசரி ராமாயணம் எப்போ பார்த்தாலும் ராமாயணம் கேட்கறதா. அப்படி கேட்டுக்கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த பாகவதர் சொல்லக்கூடியவர் ராவணன் சீதையை அபகரித்து கொண்ட போன காட்சிய அழகா சொல்றார். இவர் மெய் மறந்து கேட்டுக்கொண்டிருந்தவர் என்ன பண்ணார்னா, சீதைய ராவணன் கூட்டிட்டு போயிட்டான், அபகரித்து கொண்டு தூக்கி கொண்டு போய்விட்டான்னு பாகவதர் உருக்கமா சொன்ன உடனே இவர் உணர்ச்சி வசப்பட்டு எழுந்துட்டார். ஐயோ, ராவணன் அரக்கனாச்சே, இவர் அங்க அந்த காலத்துக்கே போயிட்டார். ராமனும் லட்சுமணனும் தனியா மான் பின்னால போயிட்டாங்களே, சீதையை தூக்கி கொண்டு போன ஜடாயுவையும் ராவணன் கொன்று விட்டான், சீதையை இலங்கையை நோக்கி தூக்கி கொண்டு போகிறான்னு ராவணன் போய்கொண்டு இருக்கிறான்னு உபன்யாசகர் சொல்லி கொண்டிருக்கும் போது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு, ஐயோ, மாயாஜாலங்கள் தெரிஞ்ச ராட்சசன் தாயார் சீதையை தூக்கிட்டு போயிட்டானே, உடனே லங்கைக்கு படையெடுத்து போய் சீதையை மீட்டு கொண்டு வரணும்னு தன்னுடைய படைகளுக்கு கட்டளை இட்டு விட்டு இவர் புறப்பட்டார். அரச கட்டளையில் உடனே படைகளும் புறப்பட்டு விடுத்தோம். ராஜா எதுக்கு சொல்றாரு, அந்த காலத்துல அரசனுடைய கேள்வி எதிர்கேள்வி கேட்க மாட்டாங்க. ராஜா சொல்லிட்டார் இலங்கை மேல படையெடுக்கணும்னு அணி வகுத்து படையெல்லாம் புறப்பட்டு கொடுத்து இவர் படைக்கு தலைமை தாங்கிட்டு இவர் முன்னால போய்கிட்டு இருக்காரு. மந்திரிகளுக்கெல்லாம் ஒண்ணுமே என்ன சொல்றதுன்னே புரியல. மந்திரிகள் போய் இந்த உபன்யாசகர்கிட்ட திட்டுறாங்க, ஏயா, அவர் தான் ராமாயணம் கேட்டான்னா தன்னை மறந்து உருக்கமா இருப்பாரு, நீங்க இப்படி உருக்கமா சொல்லி அவர் ஏதோ நிஜமாவே இப்போது ராமாயணம் தூக்கி கொண்டு போறது மாதிரி நினைத்து கொண்டு இவர் இலங்கையை நோக்கி படையை கொடுத்துட்டு புறப்பட்டாரு. யார் என்ன சொன்னாலும் காதல வாங்கி கொள்ளல, இந்த கதையினே நினைக்கல. இதில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ஒண்ணு, நம்மெல்லாம் ராமாயணமோ அல்லது கதைகளை கேட்கும் போது
அதனால தான் அவர் ஆழ்வாராக உயர்ந்து நிற்கிறார், நம்ம சாதாரண மனுஷனாக இருக்கும். பகவானுக்கு ஒரு கஷ்டம் வந்தது அப்படிங்கிறப்ப உண்மையான அடியவர்கள் அது நிஜமாவே கண்ணு முன்னால் அது தெரியும். அவளுக்கு அவள் அந்த காலத்துக்கு போயிடுவாங்க. நமக்கு அது கதையாக தெரியும், அவளுக்கு அது உண்மை சம்பவமாக தெரியும். இன்னொன்று ரெண்டு இருக்கு. சொல்பவர்களும் தான் மெய் மறந்து சொல்லணும். அந்த பாகவதர் தன்னை மறந்து நம்ம அந்த கேட்கக்கூடியவர்களை அந்த காலத்துக்கு கூப்பிட்டு போயிட்டார். அப்படி அவர்கள் சொன்னதுனால கேட்கிறவர்களும் அந்த காலத்துக்கு போயிட்டாங்க. அதனால இது ரெண்டும் வேணும். சொல்பவர்கள் அதில் ஈடுபட்டு சொன்னாதான் அந்த காவியத்தினுடைய சுவை அப்பயே தெரியும். அதே மாதிரி கேட்பவர்கள் அதை ரசித்து இருக்கணும். அதுதான் இது சமையல் மாதிரி சொல்லுவார்கள். சொற்பொழிவு சொல்லும்போது சமையல் கலைஞருக்கு அவருக்கு ருசி தெரியணும். 100 பேர் சாப்பிடுவாங்க. அந்த 100 பேரையும் திருப்திப்படுத்துகிற அளவுக்கு ஒருத்தருக்கு உப்பு கூட வேணும், ஒருத்தருக்கு குறைச்சி வேணும். ஆனால் அத்தனை பேரையும் திருப்தி பண்ணுற அளவுக்கு அவருக்கு சமைக்கக்கூடிய பக்குவம் வேணும். அதே மாதிரி அவரை சமைத்து அவ்வளவு கஷ்டப்பட்டு சமைத்தால் அதை சாப்பிடுவர்கள் ருசித்து சாப்பிடணும். அப்போ அவளுக்கு ஏற்படுற சந்தோஷம் கோடி ரூபா கொடுத்தது மாதிரி இருக்கும். அதே மாதிரி சொற்பொழிவாளர்கள் தன்னை மறந்து அந்த நினைவில் தான் தோய்ந்து உருக்கமாக சொல்லணும். இப்போ அப்படிப்பட்ட சொற்பொழிவாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதை கேட்கக்கூடியவர்களில் 100 பேர் கேட்டாலும் அதில் 2 பேருக்கு அது மேலே அப்படியே அந்த காலத்துக்கு போயிடுவாங்க. அவங்க அந்த நினைவில் பகவானை கண்ணு முன்னால் நிற்கிற மாதிரி அவளுக்கு காட்சி தெரியும். குலசேகர ஆழ்வார் அப்படிப்பட்ட நிலைமையில் உள்ளவர். அதனால இவர் புறப்பட்டு படை எடுத்துட்டு போயிட்டார். இப்பவே நான் சீதையை மீட்டுட்டு வரேன்னு பாதி காட்டை தாண்டிட்டார் படைகளை கடத்தினு. அப்போ இந்த மந்திரிமார்கள்லாம் போய் இந்த உபன்யாசகரை நினைவுக்கு கொண்டு வந்து, என்ன சுவாமி நீங்க பாட்டுக்கு உருக்கமா இப்படி சொல்றீங்களே, அவரை பத்தி தான் தெரியுமே, நீங்க இவ்வளவு உருகி சொன்ன உடனே அவர் புறப்பட்டு போயிட்டாரே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு உடனே அவனை தடுத்து நிறுத்தி கூட்டின்னு வரணுமே. இவரோட இலங்கைக்கு இந்த காலத்துல படையெடுக்க போயிட்டாருன்னா உடனே இவர்கள் ஒரு தேர்ல ஏறி உபன்யாசகரை ஏற்றி கொண்டு பாதி வழியில குறுக்கு வழியில போய் அவரை மறித்து, சுவாமி ஒரு கதைய மற்றதெல்லாம் விட்டாங்க, நேர கதையை சொன்னாங்க. ஆஞ்சநேயர் போய் தூது போய் எல்லாம் பண்ணி ராமர் சீதையை மீட்டு கொண்டு வந்து விட்டாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவருக்கு நினைவு வந்தது. ராமர் போய் அவரோடு போர் யுத்தம் பண்ணி சீதையை திரும்பி கூட்டிட்டு வந்துட்டார். இப்ப அயோத்தியில எல்லாரும் சௌக்கியமா இருக்கார்கள், பட்டாபிஷேகம்லாம் ஆயிடுச்சுன்னு உடனே இவருக்கு நினைவு வருது. அப்படியா அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு திரும்பின உடனே வந்து மறுபடியும் தன்னுடைய ராஜ்ய பரிபாலனை பண்ணிட்டு இருக்கார். இது ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா, மறுபடியும் ராமாயணம் தொடருது. இவர் அப்பப்போ அந்த ராமாயணத்தில் உள்ள காட்சிகளை கேட்டு சீதையை ஆஞ்சநேயர் பார்க்குற காட்சியை சொல்லும்போது இவர் நேரம் சீதையை பார்க்குற மாதிரி இவர் அழகா தாரதாரையா. இது மந்திரிகளுக்கெல்லாம் ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்தினது. என்ன இவர் எப்போ பார்த்தாலும் சுவாமி நம்முடைய அரசர் ராமாயணத்திலேயே ஈடுபட்டு கதா காலட்சேபங்கள்லையும் இந்த தெய்வீக வழிபாடுகள்லேயே ஈடுபட்டு இருக்காரே, தெய்வீக வழிபாட்டிலே ஈடுபட்டு இருக்காரே, அதனால நமக்கு அரசாங்க காரியங்கள்லாம் கெட்டு போகிறதே, வரி போட முடியல, ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்க முடியல. மந்திரிகளுடைய கவலை அதுதானே. எந்த காரியம் ஆனால் காரியங்கள் நல்லா நடக்கிறது. ஆனால் இவளுக்கு என்ன குறை, அரசங்கிறவன் கம்பீரமாக சபையில் உட்கார்ந்துட்டு இருக்காம இவர் பாட்டுக்கு அந்த புறத்தில் தன்னுடைய உபன்யாசகர்களை கூட்டி வச்சுன்னு தினசரி ராமாயணத்திலேயே மூழ்கி இருக்காரேன்னு இவருக்கு
எப்படியாவது இந்த உபன்யாசத்தை நிறுத்தணும்னு நினைச்சார்கள். உடனே அரண்மனையில் இருக்கக்கூடிய மகாராணியுடைய ஒரு நகையை காணோம், திருடு போய்விட்டது, அதனால இதை யார் எடுத்தார்கள் என்று மந்திரிகள் ஒரு ஒரு புரளியை கிளப்பி விட்டு அரசர்கிட்ட போய் புகார் பண்றாங்க. சுவாமி, நம்முடைய ராணியுடைய விலையுயர்ந்த ஆபரணம் ஒன்றை காணோம், நம்முடைய அரண்மனையில் அந்த புறத்து வரைக்கும் நுழையக்கூடிய அதிகாரம் நீங்கள் இந்த உபன்யாசகர்களுக்கு தான் கொடுத்துருக்கீங்க, வேற யாருமே அந்த புறத்துக்குள்ளே நுழையக்கூடிய உரிமை கிடையாது. அதனால எங்களுக்கு இந்த பாகவதர்கள் தான் எடுத்திருப்பாங்க, எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, அவங்கள சிறையில் அடைத்து விசாரிக்கணும், அதுக்கு நீங்கள் உத்தரவு கொடுக்கணும்னு அரசன்கிட்ட போய் முறையிடுகிறார்கள். அப்பொழுது இந்த குலசேகர ஆழ்வாருக்கு ரொம்ப கோபம் வருது. என்ன காரியம் பண்ணீங்க? பாகவதர்கள் இந்த மாதிரி அபச்சாரம் செய்ய மாட்டார்கள், திருட மாட்டார்கள். ஏன்னு கேட்டா அவர்கள் சொல்லும் போதே பகவானே சொத்து, பகவான் தான் நிரந்தரமான ஐஸ்வர்யம், நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாய் ஆண்டாள் நாச்சியார் சொல்லுவா. அப்ப நம்ம விட்டு நீங்காத செல்வம் இல்லைன்னா அந்த அருட்செல்வம் தான். நம்ம பெறக்கூடிய பொருள் செல்வம் நம்ம விட்டு எப்போ வேணாலும் நீங்கிடும். இந்த அருட்செல்வம் நமக்கு 7 பிறவிக்கும் நமக்கு தொடரும். நம்ம கொற்றுக்கொண்ட விஷயங்கள், நம்ம படித்த விஷயங்கள் நமக்கு 7 ஜென்மத்துக்கும் நம்மை தொடர்ந்து வரும். அதான் ஒருமையில் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்புடைத்துன்னு வள்ளுவன் சொல்லுவான். ஒரு ஜென்மத்தில் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டோம் என்றால் அது நமக்கு 7 ஜென்மத்துக்கும் நமக்கு தொடர்ந்து அதுக்கு நமக்கு பலன் கொடுக்கும். இப்படி நல்ல நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய பாகவதர்கள் பெருமாளை தவிர வேற சொத்தே கிடையாது, எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம்னா, நீதாப்பா எனக்கு சொத்து அப்படின்னு உபன்யாசம் பண்ணக்கூடிய இந்த பாகவதர்கள் இந்த அற்பமான பொருளுக்கு ஆசைப்பட மாட்டார்கள், அவர்கள் திருடி இருக்க மாட்டார்கள் அப்படின்னு உறுதியா சொல்றார். ஆனா இந்த மந்திரிகள் சொல்றாங்க, என்ன சுவாமி, எதுலேயும் ஒரு நீதி விசாரணை பண்ண வேண்டாமா? அதனால இவர்களை கைது செய்தே ஆகணும்னு சொல்லி மந்திரிகளும் மெய்காப்பாளர்களும் வற்புறுத்துகிறார்கள். ஏன்னா அவங்களுடைய நோக்கம் எப்படியாவது இந்த பாகவத உபன்யாசத்தை நிறுத்தணும். அரசன் அரசனாக அவையில் உட்கார்ந்து இந்த காரியங்களை பார்க்கணும்னு. உடனே என்ன பண்ணார், இவர் கேட்டார், அப்படி என்றால் உங்களால் அவர்கள் தான் செய்தார் நிரூபிக்க முடியுமா அப்படின்னார். என்ன சாட்சி அப்படின்னார். இல்லை சுவாமி, அரசரே, உங்களுடைய அரண்மனையில் தான் அந்த நகை திருடு போயிருக்கு. அரண்மனைக்குள்ள திருடு போயிருக்கிறதுனால அந்த புறத்துக்குள்ள நுழையக்கூடிய எந்த வகையான உத்தரவும் இல்லாம, எந்த வகையான யாருடைய அனுமதியும் இல்லாம அந்த புறத்துக்குள்ள சுதந்திரமாக நடமாடக்கூடிய உரிமை நீங்க இந்த பாகவதர்களுக்கு தான் கொடுத்துருக்கீங்க. அதனால அவர்கள் தான் எடுத்திருப்பார்கள், எங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்லி மெய்காப்பாளர்களும் மந்திரிகளும் சொல்றாங்க. அவர்கள் எடுக்கவில்லை என்பதை நான் நிரூபித்து காட்டுகிறேன்னு சொல்லி அரசன் ஒரு குடத்தை எடுத்துட்டு வர சொல்றார். அந்த குடத்துக்குள்ள விஷ பாம்புகளை போட்டு கொண்டு வாங்குங்கிறார். ஒரு பிடாரன் அழைக்கப்பட்டு குடத்துக்குள்ள கொடிய விஷம் நிறைந்த பாம்புகள் உள்ள இருக்கு. அந்த குடத்தை கொண்டு வந்து வைக்கிறார்கள். பாகவதம் வந்தாச்சு, மெய்காப்பாளர்கள் மந்திரிகள் எல்லாரும் இருக்காங்க. அப்ப சொல்றார் குலசேகரார், தன்னுடைய மோதிரத்தை கலட்டி அந்த குடத்துக்குள்ள போடுறார். போட்டு விட்டு, நான் இந்த பாகவதர்கள் எடுக்கவில்லை என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன்.
அவர்கள் எடுத்திருந்தார்கள் என்றால் நான் உள்ள போட்ட மோதிரத்தை அந்த குடத்துக்குள்ள கையை விட்டு அந்த மோதிரத்தை நான் திரும்ப எடுக்கிறேன். அவர்கள் எடுத்திருந்தால் என்னை குடத்துக்குள்ள இருக்கக்கூடிய பாம்பு என்னை தீண்டி, ஏனென்றால் அவர்களை அனுமதித்தது நான் தான். அவர்களை அந்த புறத்துக்குள்ள அனுமதிக்கவும் சுதந்திரமாக இருப்பதற்கு உத்தரவு கொடுத்தவன் நான். எனக்கு அவர்கள் மீது நம்பிக்கை இருக்கு. அதனால நான் இந்த ஒரு சங்கல்பத்தை ஏற்றுக்கொண்டு நான் உறுதி கொள்கிறேன்னு சொல்லி குடத்துக்குள்ள கையை விட்டு அந்த மோதிரத்தை எடுத்து தன்னுடைய கையிலே போட்டுக்கொண்டார். விஷப்பாம்புகள் ஒன்றுமே செய்யல அவர். இப்பொழுது கேட்டார், உங்களுக்கு யாருக்கு சந்தேகம் இருக்கோ மறுபடியும் அந்த மோதிரத்தை உள்ள போட்டு நீங்கள் எடுத்துருங்க. யார் கையை விடுவா? ஏற்கனவே சாதாரணமாகவே குடத்துக்குள்ள பாம்பு இருக்குன்னா கையை விட மாட்டோம். இவர்களுக்கு நல்லாவே தெரியும் நாம பொய் சொல்றோன்னு. அதனால அவர்கள் எல்லாரும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார்கள். சுவாமி, நீங்க ராமாயணத்துல மூழ்கி ராஜ்ய பரிபாலனமெல்லாம் தடைபட்டு போயிடுத்து. உங்களை கேட்காம நாங்கள் எந்த வகையான உத்தரவுகளோ எந்த வகையான அரச பரிபாலன விஷயங்கள்லாம் செய்ய முடியல. நீங்களும் ராமாயணம் கேட்கக்கூடிய, பெரும்பாலும் ராமாயணம் கேட்கக்கூடிய இதில் உபன்யாசர்களோடு அங்கே கழிக்கிறீங்க. அதனால உங்களை இந்த இல்லற மார்க்கத்தில் இந்த சாதாரண வைதிக மார்க்கத்தில் திருப்பணுங்கிறதுக்காக நாங்கள் தான் பொய் சொன்னோம், என்னை மன்னிச்சிடுங்கன்னார். உடனே குலசேகர ஆழ்வார் சொன்னார், நீங்கள் உங்கள் மேலே தப்பு இல்லை. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலாக இருக்கக்கூடாது. ஆன்மீகத்தில் ஈடுபட்டால் முழுமையாக ஆன்மீகமாக இருக்கணும். இல்லறத்தில் இருந்து கொண்டா இல்லறத்தில் பூரணமாக இருக்கணும். இதுலேயும் இருந்து கொண்டு அதுலேயும் இருந்து கொண்டு என்னால் முழுமையாக செயல்பட முடியாது என்று கூறி தன்னுடைய பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி கொடுத்தி விட்டு தான் திவ்ய தேசங்களை பாடி, திவ்ய தேசங்களை பெருமாளுடைய கிரந்தங்களை எழுதி பெருமாளை அனுபவித்து ஒவ்வொரு ஏற்கனவே அவர் மங்களாசாசனம் பண்ண பல திவ்ய தேசங்களுக்கு போய் பெருமாளுடைய பரமபதம் போனார் என்ற அளவோடு சொல்கிறேன். அவர் பாடிய முக்கியமான பாசுரங்கள் இதில் என்னன்னு கேட்டால், அவர் ராமாயணம் சொல்லும் போதும் கேட்கும் போதும் அவர் அனுபவித்ததுனால ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டால், தசரதனுடைய புலம்பலை அவரை மாதிரி பாடினவர் இல்லவே இல்லை. ராமாயணத்தை அப்படியே பாசுரங்களாக படித்தார். அதனால இப்பவும் உபன்யாசகர்கள் சொல்லும்போது ராமாயணத்தை தசரதனுடைய புலம்பல் தசரதனாவே மாறி அவர் புலம்புவார். அதெல்லாம் குலசேகரனுடைய பாசுரங்களில் பார்க்கலாம். இவருடைய அருளி செயல் பெருமாள் திருமொழியின் 105 பாசுரங்கள். திருவேங்கடத்தை பற்றி சொல்லும்போது, ஊனேறு செல்வத்து உடன்பிறவி யான் வேண்டேன், ஆனேரேல் வென்றான் அடிமை திறமல்லால், கூனேறு சங்கம் இடத்தான் தன் வேங்கடத்து கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே. திருவேங்கடத்தை பற்றி சொல்லும்போது, ஊனேறு செல்வத்து உடன்பிறவி யான் வேண்டேன், இந்த செல்வங்களை அனுபவிக்கக்கூடிய இந்த பிறவி எனக்கு வேண்டாம். இந்த செல்வங்களை அனுபவிக்கக்கூடிய பிறவி எனக்கு வேண்டாம். ஆனேரேல் வென்றான் அடிமை திறமல்லால், கூனேறு சங்கம் இடத்தான் தன் வேங்கடத்து. திருவேங்கடமலை எல்லா வகையான தேவர்களும் தினசரி திருவேங்கடத்தில் திருமலையில் பெருமாளை பூஜை பண்ணிட்டு போகிறாங்களாம். திருப்பதி அவ்வளோ விசேஷம். திருமலையில் பெருமாள் வெங்கடாஜலபதியை எல்லா தேவர்களும் காலையும் சாயந்தரம் பூஜை பண்ணுறாங்களாம். அதனால் இந்த பிறவியில் உள்ள சொத்து ராஜ்யம்லாம் எனக்கு வேண்டாம்.
அப்படின்னு சொல்லி பாடுறார். கோனேரி வாழும் குறுகாய் பிறப்பேனே. அங்கே இருக்கக்கூடிய கோனேரிங்கிறது புஷ்கரணி, அங்கே இருக்கக்கூடிய அங்கே ஒரு கொக்காக, குறுகுனா கொக்கு, ஒரு நாரையாக பிறந்தாவது நான் அந்த திருமலையில் வாசம் பண்ணணும்னார். அடுத்தது, ஆனாத செல்வத்து அறம்பெயர்கள் தன் சூழ வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன். தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடைய ஆவேனே. என்ன சொல்றார்? ஆனாத செல்வத்து அறம்பெயர்கள் தன் சூழ. தேவேந்திர பதவிங்கிறது ஆனாத செல்வம், குளவில்லாத செல்வம். அந்த அளவில்லாத செல்வத்தினுடைய அறம்பெயர்கள், தேவ மாதர்கள், ஊர்வசி, ரம்பை இவர்கள்லாம் சூழ வானாலும் செல்வமும், அப்படிப்பட்ட செல்வம் ஆகிய இந்திர பதவி எனக்கு வேண்டாம். மன்னரசும் யான் வேண்டேன். இந்த பூமியை ஆளக்கூடிய அரசாங்கமும் எனக்கு வேண்டாம். தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடைய நாவேனே. திருவேங்கடத்தில் மலையில் அருவி இருக்குது, அதில் சுனை நீர் இருக்குது, அழகான சுனை நீர். அந்த சுனை நீரில் பல வகையான மீன்கள் எல்லாம் பிறக்கிறது. ஒரு மீனாவது பிறக்கணும். அடுத்தது சொல்றார், செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனே வேங்கடவா இன் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. ஒவ்வொன்றா கேட்டார். கடைசியில் எதை கேட்டால் சரியானதுன்னு பார்த்தார். வரிசையாக கேட்பார். நிறைய பாசனம் இருக்கு. புல்லா பறக்கணும் பார், மீனா பறக்கணும் பார். கடைசியில் இதுகளுக்கெல்லாம் அழிவானது. ஒரு குறுகா பிறந்தா கொஞ்ச நாள் அழிஞ்சிடுவோம், மீனாய் பிறந்தால் அழிஞ்சிடுவோம். எதா இருந்தால் நிரந்தரமாக இருக்கலாம்னு. அப்போ இந்த பெருமாளுடைய செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. அங்கே பெருமாளுடைய சன்னதியில் ஒரு படியாய் இருந்தாது, கல்லாக இருந்து, கல்லா பிறந்தா கூட எப்படி இருக்கணும்? அந்த திருவேங்கடத்தில் பெருமாளுடைய வடியில் இருக்கக்கூடிய முன்னால் இருக்கக்கூடிய படியாய் இருந்தால் என்னை அடியார்களெல்லாம் என்னை தாண்டி போகும்போது என்னை தாண்டி போவார்கள். நான் பெருமாளை தினசரி கல்லாக இருந்தால் கூட அந்த படியாக இருந்தால் அந்த படியாக இருந்து கொண்டு பெருமாளுடைய திவ்யமான சொரூபத்தை பார்த்து அவருடைய படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனேனர். அதனால தான் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இன்றைக்கும் பெருமாளுடைய கோயிலில் உள்ள நுழையக்கூடிய படியை, பெருமாளுடைய கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய படிக்கு பேர் குலசேகர படின்னு பேர். அந்த படிக்கு பேரே குலசேகர படின்னு தான் சொல்லுவார்கள். அந்த அர்ச்சகர்கள் பூஜை பண்ணும்போது அந்த படியை மிதிக்க மாட்டாங்க, தாண்டி கொண்டு தான் போவார்கள். ஏன்னா குலசேகரன் அந்த படியில் இருந்து கொண்டு பெருமாளுடைய அலங்கார ஸ்வரூபத்தை பார்த்து அனுபவிக்கிறார்னு ஐதீகம். இந்த பாசுரத்தை கேட்ட உடனே ஒரு அன்பர் பாடினார், புல்லாய் பிறவி பெற வேண்டும், புனிதமான பல கோடி பிறவி தந்தாலும் வந்தாவனம் அதில் புல்லாய் பிறவி பெற வேண்டும். உடனே அவர் யோசிக்கிறார் குலசேகர் மாதிரி, புல்லாயிருந்தாலே நில்லாது ஆதலினால் ஒரு சிறு கல்லாய் பிறவி பெற வேண்டும். இப்படி சொல்லி ஒவ்வொன்றா கேட்டுட்டு பாடிட்டு கடைசியில் ஏதாவது பிருந்தாவனத்தில் ஏதாவது ஒரு உயிரினமாக பிறந்து அந்த கண்ணன் அனுபவித்த இடங்களெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி ஒரு அன்பர் பாடுவார். இது எதுக்காக சொன்னேன்னா, பெருமாள் மேலே அப்படி அனுபவித்திருக்கிறார்கள். அடுத்தது திருவரங்கம் போறார். திருவரங்க பெருமாளை பார்த்த உடனே மெய்யில் வாழ்க்கையை மெய்யென கொள்ளும் இவ்வையன் தன்னோடும் கூடுவதில்லையா? ஐயனே அரங்கா என்று அழைக்கின்றேன்,
மையல் கொண்டொழிந்தேன் எந்தன் மாளுக்கு. திருவரங்கத்தில் பெருமாள் அப்படி படுத்துன்னு இருக்கிறத பார்க்கிறார். மெய்யில் வாழ்க்கையை மெய்யெனக் கொள்ளும் இவ்வையன் தன்னோடும் கூடுவதில்லையான். இந்த உலகத்துல எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வாழ்க்கை மெய்யில்லை, எல்லாருமே நல்லா தெரியும், மெய்யில் வாழ்க்கை. ஆனா இதை மெய்யென கொள்ளும் வையன் தன்னோடும், இதை எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நாம தான் சாஸ்வதம், நாம தான் இருக்க போறோம், நாம் இன்னும் ரொம்ப நாள் இருக்க போறோம்னு நினைத்து கொண்டக்கூடிய இந்த வையன் தன்னில் மனிதரோடு கூடுவதில்லையான். ஐயனே அரங்கா என்று அழைக்கின்றேன். மையல் கொண்டொழிந்தேன் எந்தன் மாளுக்கே. ஆகா, என்னுடைய பெருமாளுடைய அந்த கோலத்தை பார்த்த உடனே உன் மீது எனக்கு மையல் ஏற்பட்டு விட்டது. அதனால என்னுடைய மையல் அதான் நாச்சியார் சொல்ல போல, மற்ற இனம் காமங்கள் மாற்று இனம். எனக்கு இந்த உலகத்தில் உள்ள மற்ற இது மேல உள்ள ஆசைகளையும், குழந்தை குட்டி புள்ள அம்மா அப்பா, இந்த ஆசைகளை மாற்றி பெருமாள் மேல பக்தி வரணும். நமக்கு அது வந்தா தான் அமைதியா இருக்கும். அதை விட்டு குழந்தைகள் மேல பேரன் பேத்தி இதெல்லாம் நமக்கு சாஸ்வதம் இல்லை. அதைத்தான் சொல்றார், மெய்யில் வாழ்க்கையை மெய்யெனக் கொள்ளும் இவ்வையந்தன்னோடும் கூடுவதில்லையான். இந்த உலகத்துல உள்ளக்கூடிய இந்த இதுல என்னுடைய நினைவு, அதாவது நான் போறேன்னு சொல்ல, என்னுடைய நினைவு இந்த பூமியில இருக்கக்கூடாது. சொத்து காசு பணம் உறவுகள் இதுல பற்று இல்லாம பெருமாள் மேல பற்று வரணும். அப்பதான் வாழ்க்கை அமைதியா இருக்கும், நல்லா இருக்கும். அதை அழகா சொல்றார். அடுத்து பெருமாள் மேல இந்த பாசனம் ரொம்ப அருமையான பாசனம். வாழால் யுத்தக்கோடுன்னு கேரளாவில் இருக்கு. அந்த பெருமாளை சேவிக்கிறார். சேவிச்ச உடனே இவருக்கு என்ன தோணுறதுன்னா, வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர் தரினும் வித்துவக்கோட்டம்மானின் ஆளா உணர்தலே பார்ப்பன் அடியேனே. இந்த பாட்டை நம்ம எல்லாருமே சொல்லணும். அதாவது நமக்கு உடம்புல ஒரு புண்ணு வந்துருத்தோ, எல்லாரும் சொல்லும்போது அறிஞ ஞானிகள்லாம் சொல்லும்போது பிறவி பிணிம்பர். பிறவிங்கிறது ஒரு வியாதி தான். நாம் செய்த கர்மாக்களை அனுபவிப்பதற்காக இப்போ பிறவி எடுத்திருக்கோம். பிறவி பிணி. அதனாலதான் வள்ளுவன் சொல்லலாம், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இந்த பிறவியாகிய சமுத்திரத்தை கடக்கணும்னா நமக்கு இறைவனுடைய திருவடி ஒண்ணுதான் துணை. பெருமாளை நினைத்தால்தான் இந்த சம்சார சாகரத்தை மீண்டும் நம்ம வெளியே வர முடியும். நம்ம கடல்ல நம்மளை தூக்கி போட்டாச்சு, நமக்கு என்ன தோணும், கடல் சௌரியமா இருக்கு, குளிச்சுட்டு இருக்கோனா தோணும். எப்பொழுதான் கரை ஏறுவோன்னு தான் தோணும். நீச்சல் தெரிஞ்சவனா இருந்தா கூட கடல்லையே இருக்க முடியாது. அவன் கரைக்கு போனாதான் அவனுக்கு நிம்மதி. அப்ப கரை ஏறுவதற்கு நாள் பூரா நீச்சல் அடிக்க முடியாது. அப்போ ஓய்வு எடுக்கணும்னா ஏதாவது ஒரு பற்றுக்கோடு இருக்கணும். அப்பதான் வேகமாக. அதுக்கு என்னன்னு கேட்டா ஏதோ ஒரு துடுப்பு வேணும், ஒரு கட்டை. அதை பிடித்து கொண்டால் அவனுக்கு நீந்துவதற்கு சுலபமா இருக்கும். அதான் வள்ளுவன் அழகா சொன்னார், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். பெருமாளுடைய திருவடியை நினைக்கக்கூடியவர்களுக்கு பிறவியாகிய சமுத்திரத்தை சுலபமா கடந்துடலாம். அப்ப நம்முடைய புறப்பட்ட இடம் பெருமாள்கிட்ட இருந்து வந்திருக்கோம், போக வேண்டிய இடம் பெருமாள்கிட்ட. அந்த போகக்கூடிய இடத்துக்கு நாம கஷ்டப்படாம போய் சேரணும்னா இறைவனுடைய திருவடியை நினைக்கணும். ஆனா இதுக்கு இடைஞ்சலா என்ன இருக்கும்னு கேட்டா, நம்ம வாழ்க்கையில படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நம்முடைய நோய்க்கு மருந்து. அப்ப நமக்கு ஆபரேஷன் பண்றார் பெருமாள். எப்படி பண்றார்? நம்முடைய வினைகளை அறுப்பதற்காக அவர் அறுக்கிறார். எப்படி அறுக்கிறார்னு கேட்டா அதுதான் அழகா சொல்றார். ஒரு நோயாளி ஒரு கட்டி வந்துருத்து, ஒரு மருத்துவர்கிட்ட போறார். மருத்துவர் சொல்றார், இந்த புண்ணு ஒண்ணுல இருந்தா அது உனக்கு ஆபத்து, அதனால இதை ஆபரேஷன் பண்ணி அந்த கட்டியை எடுக்கணுங்கிறார். அந்த நோயாளி வைத்தியர் என்ன பண்றாருன்னா, அந்த காலத்து வைத்தியம் என்னன்னா, கத்தியை வைத்து அந்த புண்ணை நறுக்கிட்டு படுக்க காய்ச்சின இரும்புனால சுட்டுடுவாங்க. சுட்டாச்சுன்னா அது தழும்பாயிடும். அப்புறம் அந்த புண்ணு திரும்ப வரவே வராது. அப்ப அது அழகா சொல்றார்,
வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல். இந்த நோயாளிக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு அந்த இடம் தழும்பாயிடும். இந்த மருத்துவருடைய நோக்கம் என்ன? இவரை கத்திய வச்சு நறுக்கணுங்கிறது இல்லை. மருத்துவருடைய நோக்கம் இவருடைய நோயை குணப்படுத்தணும்னு. மருத்துவர் என்ன பண்ணுறாரு? நோயை குணப்படுத்துறதுக்காக அந்த கட்டியை தன்னுடைய கத்தியினால கிழிக்கிறார். கிழிச்சிட்டு அதில் உள்ள புண்ணு சலத்தை எல்லாம் எடுத்துட்டு நல்லா சூடாக பழுக்க காய்ச்சின இரும்புனால அந்த இடத்துல சூடு வச்சிடுறாரு. அப்போ அதில் இருக்கக்கூடிய கிருமிகளெல்லாம் செத்து போயிடும், புண்ணு ஆறிடும். இப்போ உண்மையிலேயே நமக்கு ஒருத்தர் கத்தியினால ஒருத்தர் உடம்புல கீறி நெருப்புனால சுட்டா அவர் மேலே வெறுப்பு உண்டாகுமா இல்லையா? ஆனால் அந்த நோய் இருக்கிறவனுக்கு என்ன தோணும்னா, அந்த நோயினுடைய வலி தாங்க முடியல, இந்த மருத்துவர் நம்மளை காப்பாற்றிருக்காரேன்னு அவர் மேலே அன்பு ஏற்படும். பார்க்க போகலாம் சொல்லுவார், அப்பா எப்படிப்பட்ட என்னை காப்பாற்றி விட்டீங்க ஆப்ரேஷன் பண்ணி அப்படின்னு அந்த நோயாளிக்கு மருத்துவன் மேல் அன்பு பெறுகிறது. இப்போ அந்த மருத்துவன் மாதிரி பகவான். இன்னொரு ஆழ்வார் சொல்லுவார், மருத்துவனாய் வந்த மாமணியே பர், நம்முடைய பிறவிப்பிடியை தீர்க்க நீ மருத்துவனாக நின்ற மாமணியே பர். அது மாதிரி நீ என்ன எனக்கு கஷ்டங்களை கொடுத்தால் கூட என்னுடைய கஷ்டங்கள்ங்கிறது என்னுடைய கர்மாக்களுடைய வினையினுடைய பலனை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அதுதான் சொல்றார், வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் வீணா துயர் தரினும். நீ கொடுக்கறது போனா மாயம். இதெல்லாம் வந்து மாயம்னா என்ன? கொஞ்ச நேரத்தில் இருந்துட்டு போகிறது மாயம், மேஜிக். ஒரு பழத்தை மேஜிக்கில் வரவழைப்பார்கள், அது உண்மை இல்லை, மேஜிக். அவரை அந்த மேஜிக்கான வீட்டில் கூட்டிட்டு வந்து எனக்கு தினசரி சாப்பாடு வரவழைச்சுன்னா முடியுமா? அது கொஞ்ச நேரத்துக்கு தான். அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் மாயம், இன்பங்களும் அதே மாதிரி தான். எல்லாம் ஒரு நிழல் மாதிரி கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடும். நல்ல ருசியான பதார்த்தம் சாப்பிடணும்னு தோணும், சாப்பிட்ட உடனே அவ்வளோதான். ரெண்டாவது இது சாப்பிடும்போது அது இருக்காது. இங்கிலீஷில் சொல்லும்போது எக்கனாமிக்ஸில் சொல்லுவாங்க வேல்யூ ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ்னு. கலீலியோ உடைய எக்கனாமிக்ஸ் தியரி ஒன்று உண்டு. ஒருத்தனுக்கு பசிக்குது, சாப்பிட்றான், முதல்ல ஒரு பழத்தை சாப்பிடுவான். முதல் பழம் சாப்பிடும்போது அவனுக்கு 100% சந்தோஷம் ஏற்படும். ரெண்டாவது பழம் சாப்பிடும்போது 90% சந்தோஷம் இருக்கும். மூணாவது அவனை பழத்தை சாப்பிடும்போது 50% ஆகிடும். அஞ்சாவது பழம், ஆறாவது பழம் சாப்பிடும்போது அது மேலே வெறுப்பு உண்டாயிடும். அப்போ லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ்னு பேர். பொருளை அனுபவிக்க அனுபவிக்க அதன் மேல் உள்ள பற்று குறையும். இது எக்கனாமிக்ஸ் தியரி, அதுதான் சொல்றார். இது இது மாயம். நாம் அனுபவிக்கக்கூடிய இன்பங்களும் ஆகட்டும் துன்பங்களும் ஆகட்டும் அதெல்லாம் மாயம்தான், கொஞ்ச நேரத்துக்கு தான். அதெல்லாம் அந்த நேரம் கடந்துடுத்துனா போயிடும். அதான் அது அழகாக சொல்ல, மாயத்தால் மீளா துயர் தரினும் வித்துவ கோட்டம்மா. அந்த வித்துவ கோட்டில் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனை சொல்றார், பெருமாளே நீ உன்னுடைய மாயத்தால் எனக்கு இன்ப துன்பங்களை தர்ற, ஆனாலும் ஆளா உணதரிலே பார்ப்பன் அடியேனே. நீ தரக்கூடிய இன்பத்திலையும் துன்பத்திலையும் உன்னுடைய அருளை காண்கிறேன். நீ எனக்கு இன்பத்தை கொடுத்தேனா அதுவும் உன்னுடைய திருவருளால் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன்னு நினச்சி சந்தோஷமாக ஏற்றுக்குவேன். நீ எனக்கு துன்பத்தை கொடுத்தாலும் அதுவும் உன்னுடைய அருள் தான். நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினச்சேனா 2 வகையான அனுகிரகம் இருக்குது. நமக்கு இன்பத்தை கொடுத்தாலும் அதுவும் அனுகிரகம் தான், சந்தோஷமாக இருக்கும், நல்லா அனுபவிக்கிறோம். பெருமாளே உன்னுடைய அனுகிரகத்தினால் நான் சந்தோஷமாக இருக்கேன். கஷ்டத்தை அனுபவிக்கும் போது பெருமாளே உன்னுடைய திருவுள்ளம் என்னுடைய வினை பயனை குறைக்கிறாய். இது ஒரு ஆப்ரேஷன். நான் செய்த என்னுடைய வினையுடைய நோயுடைய தன்மையை குறைப்பதற்காக நீ செய்யக்கூடிய ஆப்ரேஷன் இது. இந்த பாசுரத்தை நம்ம மனசுக்குள்ள வாங்கிட்டோம்னா நமக்கு இன்பம் வந்தாலும் நமக்கு தலைக்கு ஏறாது, துன்பம் வந்தாலும் மனசை பாதிக்காது. ஆனால் அந்த பாசுரத்தை மறுபடியும் சொல்றேன்,
வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உணதருளே பார்ப்பன் அடியேனே. எனக்கு ஏற்படக்கூடிய இன்பங்களில் சந்தோஷங்கள்லையும் துன்பங்கள்லையும் உன்னுடைய அனுகிரகத்தை, உன்னுடைய கருணையான உன்னுடைய செயலைத்தான் நான் நினைச்சு சந்தோஷப்படுவேனே தவிர நீ கொடுக்கக்கூடிய இன்பத்தினால் எனக்கு சந்தோஷம் ஏற்பட போறதில்லை. நீ கொடுக்கக்கூடிய துன்பங்களால் எனக்கு வருத்தமும் ஏற்படாது. அதான் கீதையில பகவான் அழகா சொல்லுவார், சர்வ தர்மான் பரிச்சேஷ மாயேகம் சரணம் பிரஜ. எல்லாத்தையும் என்னிடம் சரணாகதி பண்ணிட்டு நீ நிம்மதியாயிரு. அப்ப நடக்கக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் நான் தான் பொறுப்பு. புண்ணியம் இது என்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே. போற்றுவார் போற்றவும் தூற்றுவார் தூற்றவும் போகட்டும் கண்ணனுக்கே. அழகா சொல்லுவார். அது கண்ணதாசன் அழகா எழுதியிருப்பார் இந்த கீதையுடைய சாரத்தை. எல்லாம் நான் தான். நீ எதை கொண்டு வந்தாய்? நீ ஏதாவது வரும்போது ஏதாவது எடுத்துக்கொண்டு வந்தாயா? இந்த சொத்தோ வீடோ பணையோ வாசலோ, அல்லது போகும்போது எதையாவது எடுத்துக்கொண்டு போகிறாயா? நீ எதை பெற்றாயோ அது இங்கிருந்தே கிடைத்தது. அதே மாதிரி இன்று உனக்கு சொந்தம்ங்கிறது நாளைக்கு இன்னொருத்தனுக்கு சொந்தமாகும். எதுவுமே உனக்கு நிரந்தரம் இல்லை. அப்ப நிரந்தரமானது எது? எனக்குன்னு நிரந்தரமான இடம். உனக்கு நிரந்தரம் பகவானுடைய இதயம் தான். கடவுளுடைய இதயத்துல தான் நமக்கு நிரந்தரமான இடம் இருக்கு. அவர் தான் நம்ம எப்போதும் நினைக்கிறது. அதான் எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம். இந்த ஜென்மத்தில் நான் சேஷாத்திரிங்காருக்கு புள்ள, ரங்கநாயகம்மாக்கு புள்ள. போன ஜென்மத்தில் எந்த நாய்க்கு குட்டியா பிறந்திருப்பேனோ, எந்த பன்றிக்கு குட்டியா பிறந்திருப்பேனோ, எப்படி இருந்திருப்பேனோ தெரியாது. அடுத்த ஜென்மம் அதுவும் தெரியாது. அப்ப நான் எத்தனையோ பிறவி எடுத்திருக்கேன், என்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும். ஆனா எல்லா பிறவிலையும் எனக்கு ஒருத்தன் கூட சொந்தக்காரனா ஒருத்தன் கூடவே வந்தான். அது யாருன்னா நீ தான். எந்த பிறவி எடுத்தாலும் நீ எனக்கு சொந்தம். எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம். அடுத்த உனக்கே நாம் ஆட்செய்வோம். என்னுடைய பணியெல்லாம் உன்னை நோக்கி இருக்கணும், உனக்கு கைங்கரியம் பண்ணணும். அதுக்கு இடைஞ்சலா என்ன இருக்கும்? மற்ற இனம் காமங்கள், மற்ற விஷயங்கள், மற்ற ஆசைகள். இந்த உலகத்தில் வாழ்ந்ததுனால மற்ற ஆசைகள் இருக்கும். மற்ற இனம் காமங்கள் மாற்று அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் கேட்பான். இது அவளா கேட்டா? நமக்கு கேட்கறதுக்காக சொல்லி கொடுத்தான். பின்னால் ஆண்டாளை பற்றி சொல்லும்போது விரிவாக சொல்றேன். அப்படி இந்த பாசுரம் ஏன்னா இவங்க குலசேகர ஆழ்வார் பாசுரங்கள் பூரா ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் ஒவ்வொரு சிறப்பு சொன்னேன்னா இல்லையா? ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் ஒவ்வொரு ஏற்றம் உண்டு. ஏற்கனவே சொன்னேன், 3 ஆழ்வார்கள், முதல் ஆழ்வார்கள் அவர்களுக்கு பகவானுடைய ஸ்பரிசம் ஏற்பட்டது இல்லையா? 3 ஆழ்வார்கள் இருக்கும்போது ஒருவர் இருக்கலாம், ஒருவர் படுக்கலாம், இருவர் நிற்கலாம், ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம், மூவர் நிற்கலாம். அப்ப 4ஆவதா பெருமாள் வந்து நெருக்கடியில் இருந்தவுடன் பெருமாளுடைய ஸ்பரிசத்தை அனுபவித்தவர்கள் அவர்கள். திருமழிசை ஆழ்வார் பெருமாளுக்கு கட்டளையிட்டவர், சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். கணிகண்ணன் போகின்றான், காமர் பூங்கச்சி மணிகண்ணா நீ கிடக்க வேண்டா, துணியுடைய சென்னா புலவனும் போழ்கின்றேன், நீயும் முந்தன் பையனாக பாய் சுருட்டிக்கொள் அப்படின்னா பெருமாள் வந்து பாயை சுருட்டிட்டு பின்னால போனார். பின்னால அந்த அரசன் வந்து மன்னிப்பு கேட்டோன்னு கணிகண்ணன் கொழிந்தான், காமர் பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும், துணியுடைய சென்னா புலவனும் புகழ்கின்றேன், நீயும் முந்தன் பையனாக பாய் விரித்து கொள்ளார். உடனே விரிச்சுன்னு படுத்தார். அதனால அந்த பெருமாளுக்கு பேரு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். அதையும் பார்த்தோம். அவருக்கு அது ஒரு ஏற்றம். வைதிகர்கள்லாம் நீ 4வது குலத்துல பிறந்தே நீ அகசாலைக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன உடனே தன்னுடைய நெஞ்சை கிழித்து பகவானுடைய காட்சியை காண்பித்தார். அப்ப அது அவருடைய இதயத்துக்குள்ள திருப்பார்கடல்ல இருக்கக்கூடிய பெருமாளுடைய தரிசனம் அங்கே இருக்கக்கூடிய வேத விற்பனர்களுக்கு கிடைச்சது. அப்ப எல்லாரும் காலில் விழுது, திருமழிசை ஆழ்வார் காலில் விழுது மன்னிப்பு கேட்டார்கள். அப்ப பெருமாளை நமக்குள்ளே கொண்டு வர முடியும். பெருமாள் நாம் சொன்னபடி செய்வார்
அன்புக்கு கட்டுப்படக்கூடியவர் அப்படிங்கிறத நிரூபித்து காண்பித்தவர் திருமழிசை ஆழ்வார். ஏன் இதெல்லாம் திரும்ப சொல்றேன்னா, ஒரு ரீகலெக்ட் பண்றேன், என்னென்னலாம் நம்ம படிச்சுக்கோணும். அடுத்தது நம்மாழ்வாரை பார்த்தோம். நம்மாழ்வாருடைய சிறப்பு என்ன? அவர் எங்கேயுமே நகரல. புளிய மரத்தடியில அவர் அமர்ந்து கொண்டு தியானத்தில் இருந்தார். மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் பெருமாளை தேடி தேடி ஒவ்வொரு இடத்துலயா தேடி போய் பெருமாள் மேல மங்களாசாசனம் பண்ணினார்கள், பாசனங்கள் எழுதினார். இவர் உட்கார்ந்த இடத்திலேயே 4 வேதங்களையும் தமிழ் படுத்தினார். இன்னொன்று அவருக்கு சிறப்பு என்னன்னா, மூச்சையே அவர் விடல, மூச்சையே அடக்கினார். அதனால அவர் பேர் சடகோபன்னு பேரு. சடம்ங்கிற இந்த சடமாகிய உயிருக்கு, சடமாகிய இந்த தேகத்துக்கு உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய ஒரு வாயு, சடம்ங்கிற வாயு. அந்த சடம் இல்லாட்டி நம்ம ஜடம். அந்த சடம்ங்கிற வாயுவை உபயோகிக்காம அடக்கிட்டு இருந்ததுனால, சடத்தோட கோபிச்சிருந்தாலும் அது பேர் சடகோபன். தியானத்தில் இருந்தவர். அவர்கிட்ட எல்லா பெருமாளும் அவர் முன்னால வந்து ஒவ்வொரு பெருமாளும் வந்து நின்னார்களாம், என்னை பத்தி பாடுகணும். அப்போ ஒவ்வொரு பெருமாளை பத்தியும் பாசனங்கள் பாடினார். பாடும்போது ஒவ்வொரு வேதங்களும், திருவாய்மொழிங்கிறது சாமவேதத்தினுடைய சாரம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒவ்வொரு 4 வேதங்களையும் இது பண்ணி திருவாய்மொழி மாத்திரம் 1000 பாசுரங்கள். அது சாமவேதத்தை அப்படியே சாமவேதத்தை படைத்தார். அவருக்கு அப்படி ஒரு ஏற்றம். அடுத்தாற்போல் மதுரகவி ஆழ்வாரை பார்த்தோம். மதுரகவி ஆழ்வார் பெருமாளே முக்கியம் இல்லை, அவருக்கு பெருமாளையே சேவிக்கல. திவ்ய தேசங்களை பார்க்க போனவர் திரும்பி வந்தார். செத்தது வயிற்றில் சீரியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்னு கேட்டார். சரியான சிஷ்யன் கிடைச்சவன தான் இவர் வாயை திறந்தார் நம்மாழ்வார். அத்தை தின்று அங்கேயே கிடக்கும்னார். அப்ப அவருடைய பாசுரங்களை எல்லாம் பட்டோலை பண்ணி எழுதினார் மதுரகவி ஆழ்வார். மதுரகவி ஆழ்வார் சொன்னதுல என்ன விசேஷம்னா, கண்ணி நுண் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். பெருமாளுக்கு குவாலிஃபிகேஷன். கண்ணி நுண் சிறு தாம்பு, சின்ன கயிறுனால தன்னை கட்டுப்படுத்தக்கூடிய உரிமையை நமக்கு கொடுத்தான். யசோதை கட்டினா எப்படி கயிறு, பெரிய கயிறு அடுத்தா கட்டினா குழந்தைக்கு இடுப்பு ஒழிக்குமே, சின்ன சின்ன கயிறு அடுத்தான். கண்ணினா சின்ன கயிறு, முடிச்சு போட்ட கயிறு. நுண்ணுனா அதோட சிறுசு, அதோட சிறுசா. கண்ணி நுண் சிறு தாம்பு. ஒரு தாம்பு எடுத்து, ஒரு தாம்பு கயிறுங்கிறது பல கயிறுகள் சேர்ந்தது தாம்பு கயிறு. அதை பிரித்து அதில் ஒரு சிறு கண்ணி எடுத்து, அதுலேயும் சின்ன கண்ணியை எடுத்து, அதே ரொம்ப சிறுசா. கண்ணி நுண் சிறு தாம்பினால் கட்டுண்ட பெருமாள் இல்லையா, கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். அவன் பெரிய மாயன். இந்த கண்ணி நுண் சிறு தாம்பினால் கட்டுண்ண கட்டுப்படுவதற்கு பின்னால் இருந்தானா. பின்னால் பெரியாழ்வார் சொல்லுவார், ரொம்ப அழகாக சொல்லுவார், பின்னால் வரும். தின்னார்வன் சங்குடையாய் திருநாள் திருவோணம் என்ற நாள் முன் பன்னார் முளையாரை கூவி முளையட்டி பல்லாண்டு கூறுவித்தேன், கண்ணாளம் செய்ய கரியும் களத்தரிசியும் ஆக்கி வைத்தேன், கண்ணாணி நாளை தொட்டு கன்றின் போகேன் கோலம் செய்து இங்கே இரு. பெருமாளை இப்போ கட்டளை போட முடியும், நம்ம பையனை சொல்ல முடியுமா? சத்தம் போடாமல் இங்கே உட்காருன்னா பையன் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சோத்து மேலே ஏறி நிற்பான். நம்ம எதை சொன்னோமோ அதுக்கு நேரமாக செய்வான் நம்ம பையன். ஆனால் பெருமாள் கேட்பார். என்ன? பெருமாள் அன்புக்கு கட்டுப்படக்கூடியவர். மகாபாரதத்தில் பார்ப்போம், சகாதேவனுடைய கயிறுக்கு கட்டுப்பட்டு எல்லார்ட்டையும் மாயங்களை காட்டவருக்கு சகாதேவன் தன்னுடைய மாயத்தை காட்ட முடியல, கட்டுப்பட்டு நின்றார். அதுதான் சொன்னார், கண்ணி நுண் சிறு தாம்பிரால். சின்ன கயிறு போடும், அது சின்ன கயிறு, மெல்லிசான கயிறு. அது என்ன கயிறுனா பக்திங்கிற கயிறு. பக்திங்கிற கயிறை நம்ம பகவான் மேல பிரயோகம் பண்ணோம்னா பகவான் கட்டுண்ண பண்ணிய பெருமாள். தானா நம்முடைய பக்திக்கு கட்டுப்படக்கூடியவன் பெருமாள். இப்ப அப்படிப்பட்ட பெருமாளை அப்ப பகவான் அப்படி பாடினார். அவர் மதுரகவி ஆழ்வார் ஆரம்பிச்சார் பெருமாளை பாடணும்னு. கண்ணி நுண் சிறு தாம்பிரால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்னு ஆரம்பிச்சார். பெருமாளை தூக்கி போட்டார். என்ன பணியில் எனக்கு யார் தெரியுமா அப்பன்? நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே. அப்படி வரிசையாக சொல்லிட்டு வருவார். அதில் ஒவ்வொரு
நம்மாழ்வாருடைய குவாலிஃபிகேஷனை சொல்லும்போது சொல்வார், பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வார். நம்மாழ்வாருக்கு என்ன விசேஷம்னா, இந்த உலகத்தில் உள்ளவாள்லாம் யூஸ்லெஸ் நம்மளை ஒதுக்கிட்டான். இவனால எந்த வகையான பயனும் கிடையாது. இந்த பிள்ளையால யூஸ் இல்லை, இந்த அப்பாவால் எனக்கு யூஸ் இல்லை, இந்த அம்மாவால் எனக்கு பிரயோஜனம் இல்லை, இந்த தங்கையால் பிரயோஜனம் இல்லை, தம்பியால் பிரயோஜனம், இப்படி உற்றார் உறவினர்களெல்லாம் நம்மளை பயனற்றவன்னு ஒதுக்கினா கூட பெரிய பெரிய அறிஞர்கள் சபையில் என்ன பண்ணா, இவனுக்கு விஷயம் பேச தெரியாது, பக்குவம் போராது, இவனுக்கு பாங்கா நடக்க தெரியாது. அப்போ சபையில் உள்ள பெரியவர்களும் என்னை ஒதுக்கிட்டாங்க. நம்முடைய பயனற்றவன் என்னுடைய உற்றார் உறவினர்கள் ஒதுக்கிட்டாங்க. இவனுக்கு இங்கிதான் தெரியாது, பாங்காக நடக்க தெரியாதுன்னு என்னுடைய அறிஞர் பெருமக்கள் ஒதுக்கிட்டாங்க. அப்போ என்னை யார் ஏற்றுக்குவாங்கன்னா, அதான் பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். நம்முடைய காரியங்களை கரெக்டாக சரியாக செய்வதற்கு நம்மளை திருத்தி என்னை ஏற்றுக்குவானா நம்மாழ்வார். பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான், குயில் நின்றார் பொழில் சூழ் குருவூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் பொய்களை பண்பே. அதனால தான்ப்பா உன்னுடைய திருவடியை ஆச்சாரியனாகிய உன்னை ஆச்சாரியனாயத்தின்னு உன்னுடைய திருவடியை நான் வணங்குறேன்னு சொல்லி பாடினார். 10 பாசுரத்தினால, இந்த கண்ணீரும் சிறுத்தாம்பு பாசுரத்தினால ஆச்சாரியனுடைய பெருமையை விளக்கி, முதல் கவி ஆழ்வார்னா மதுரமாக கவி பாடக்கூடிய ஆற்றல் படைத்தவர். ஆனால் அவர் வேற பாசுரம்லாம் எதுவும் பாடலை. 10 பாசுரத்தினால அதில் 2 வரி பெருமாள் மேலே பாடிட்டு, பாக்கி 2 வரி தவிர பாக்கி இந்த 11 பாசுரத்தில் 42 வரியில ஆச்சாரியனை தான் பாடிட்டார். தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி திருவினை. எனக்கு வேற பெருமாளே வேண்டாம், தேவு மற்றறியேன், வேற கடவுளே கிடையாது எனக்கு. ஆச்சாரியனுடைய பாசுரங்களை பாடி நான் சந்தோஷமா வாழ்வேன். தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி திருவினை. அப்படி பாடி ஆச்சாரியனுடைய நிஷ்டைய நிரூபணம் பண்ணவர் மதுரகவி ஆழ்வார். இப்ப ஒவ்வொரு ஆழ்வாருடைய சிறப்பை பார்த்தோமா? இப்ப நம்முடைய குலசேகர ஆழ்வார், குலசேகர ஆழ்வாருக்கு பேர் என்ன தெரியுமா? குலசேகர பெருமாள். நம்ம வேற யாருக்கும் இந்த பெருமாள் பட்டம் கிடையாது. குலசேகர பெருமாள் பேர். என்ன, பெருமாளோட ஐக்கியமாகி இந்த உடல் உறவு இந்த பந்தங்களை எல்லாம் உதறிட்டு அழுக சொன்னாரா இல்லையா? ஆனாத செல்வத்து அறம்பெயர்கள் தன் சூழ வானாலும் செல்வமும் மண்ணரசும் யான் வேண்டேன். எனக்கு அந்த இந்திர பதவி வேண்டாம். பின்னால இன்னொரு ஆழ்வார் வருவார், அச்சுதான் அமரரேனே ஆயிரத்தம் குழந்தை என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் வேண்டேன். பின்னால தொண்டராடி பிடியார் சொல்லுவார், எனக்கு தேவலோக பதவி வேண்டாம், பூலோகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் வேண்டாம், எந்த பதவி வேண்டாம், செல்வங்கள் வேண்டாம், எனக்கு நீ மாத்திரம் வேணும். பட்டினத்தார் அழகா சொல்லுவார், ஊரும் சதமல்ல, உற்றார் சதமல்ல, பேரும் சதமல்ல, பெண்டிர் சதமல்ல, எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஊரும் சதம் இல்லை, எனக்கு இந்த ஊர் எனக்கு சொந்தம்னு சொல்ல முடியுமா? நாளைக்கு வேற ஊருக்கு போயிடுவோம். உற்றார் சதம் அல்ல, எனக்கு சொந்தக்காரங்க இவங்க எனக்கு நிரந்தரம்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு சொந்தக்காரனாக இருப்பான், நாளைக்கு சண்டைக்காரன் ஆகிடுவான், பங்காளி ஆகிடுவான். உற்றார் சதம் அல்ல, பேரும் சதம் அல்ல, எனக்கு இங்கே பேர் இருக்கே நாராயணன் பேர், இந்த பேர் இருக்குமா நிரந்தரமா? கிடையாது. இந்த உயிர் போயிடுச்சுன்னா இது பணம்னு தான் சொல்லுவான். பேரும் சதம் அல்ல, பெற்றோர் சதம் அல்ல. சரி, நம்ம பெற்றாங்க இவங்களாவது நமக்கு நிரந்தரமா விட்டு போயிடுவாங்க அவங்க வேலை முடிஞ்ச உடனே. பேரும் சதம் அல்ல, பெற்றார் சதம் அல்ல, அப்ப எது சதம்? நீதான்ப்பா எனக்கு நிரந்தரம். அதான் நாச்சியார் வேற உதவியில சொன்னான், பார்த்தோம்ல, எற்றைக்கும் ஏழல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றுவோமே. அப்ப இந்த குலசேகர ஆழ்வாருடைய ஏற்றம் என்னன்னு கேட்டா, இந்த பிறவியினுடைய இது எனக்கு நிரந்தரம் இல்லை. நாம் அனுபவிக்கக்கூடிய சந்தோஷங்கள் துன்பங்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு ஏற்படணும். அதுதான் அழகா சொன்னார், வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளர் போல். இப்போ பகவான்கிறவன் நமக்கு ஒரு டாக்டர். நம்முடைய பிறவி பிணியை தீர்க்கிறதுக்கு நமக்கு கசப்பான மருந்தை கொடுக்குறான். அதுதான் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள்.
இந்த துன்பங்களை அனுபவிக்கும் போது நமக்கு ஐயோ என்ன இப்படி கஷ்டப்படுத்துறான்னு குழம்பி பிரயோஜனம் இல்லை. அதை அந்த மருத்துவன் மேலே டாக்டரை பார்த்தா நமக்கு ஏதாவது கோபம் வருதா? அன்னைக்கு என்னை ஊசியை குத்தினேயா, என்னை கத்தியை வச்சு நறுக்கினே காலில் அப்படின்னா சொல்கிறோம். என்னுடைய வியாதியை குணப்படுத்தினீங்களே அப்படின்னு மருத்துவர் மேலே அன்பு ஏற்படுது. அது மாதிரி வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் ஒரு அந்த டாக்டரை பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுது. என்ன சந்தோஷம்? நம்முடைய வியாதியை குணப்படுத்தினார். இல்லாட்டி இந்த புண்ணை நான் வச்சுட்டு அவசரப்பட்டேன், ஒரு ஆப்ரேஷன் பண்ணார், இன்னைக்கு நல்லா இருக்கேன். அப்போ பகவான் கொடுக்கக்கூடிய நமக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு பண்ணக்கூடிய ஆப்ரேஷன். நம்முடைய நோய் தீரணும், பிறவியாகிய இந்த துன்பத்தை நீக்கிறதுக்காக பகவான் கஷ்டத்தை கொடுக்கிறாருங்கிறத அழகாக எடுத்து சொன்னவர் அவர். அடுத்தாப்புல பெருமாளுக்கு தாலாட்டு பாடினார். என்ன பாடினார்? திருக்கண்ணபுரம் போறார். மண்ணு புகழ் கோசலை தன் மணிவகர் வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்து வித்தாய் செம்பொன் சேர், கண்ணினன் மாமதில் புடைசூழ் கணபுரத்தன் கருமணியே, என்னுடைய இன்னமுதே ராகவனே தாளேரோ. திருக்கண்ணபுரத்தில் போய் பார்க்குறார் பெருமாளை. பார்த்த உடனே அவருக்கு ராமரா காட்சி தரார், குழந்தையா. உடனே தாலாட்டு பாட ஆரம்பிச்சிட்டார். இப்போ நம்ம பாடுவோம். நம்ம குழந்தைக்கு பாடும்போது அந்த இப்போல்லாம் தாலாட்டு பாடுறது இல்லை போவோம் பெண்கள், அது ஒரு பக்கம். இந்த பாட்டை பாடி அந்த குழந்தைகள் கேட்டதுன்னா அதுகளுக்கு நமக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய நம்ம பாடும்போது பெருமாளே நமக்கு குழந்தையா வந்துதான் நினைப்பான். அதனால தான் நம்ம குழந்தைகளுக்கு பேரு கிருஷ்ணன், கண்ணா, முகுந்தா, கேசவா, ஹரி ஏன் பெயர் வைக்கிறோம்னா பின்னால் பெரியாழ்வார் சொல்வார், நம்பி பிம்பி என்று நாட்டு மாநிலர்கள் பெயரிட்டால் நம்பியும் பிம்பியும் 4 நாளில் நாரி போகுமே. பெருமாளுடைய பேரை குழந்தைகளுக்கு வைத்தோம்னா சொல்லும்போது வாய் ருசியாக இருக்கும், அழகாக இருக்கும். டிஸ்கு பிஸ்கு டும்கு டமுக்குன்னு வச்சோன்னா சொல்லும் போதும் அழகாக இருக்காது, கேட்குறவனுக்கும் சந்தோஷம் இருக்காது. இப்போ கண்ணானு குழந்தையை கூப்பிடும்போது ஒரு அழகு, ராமானு கூப்பிட்டா அழகு, கேசவானு கூப்பிட்டா அழகு, ரிஷிகேஷா, ஸ்ரீதரா, அழகழகான பேர்கள். பெருமாளுக்கு ஆயிரக்கணக்கான நாமங்கள் இருக்கு. அதில் ஒரு நாமம் கூடவா நமக்கு கிடைக்காம போயிடும். அதனால பெருமாளுடைய பேரை வைத்து அதான் பார்த்தார். அந்த திருக்கண்ணபுரத்து பெருமாளுக்கு ரொம்ப அழகு, சௌரராஜ பெருமாள் பேர். இதனால் சந்தர்ப்பம் வரும்போது சொல்கிறேன் ஒவ்வொரு திவ்யதேசத்துக்கு. அந்த திருக்கண்ணபுரத்து பெருமாளை பார்த்தோன்னா இவருக்கு ராமர், இவர் தான் பார்க்குறதெல்லாம் ராமரை பார்க்குறவராஜ. தியாகராஜ சுவாமிகளும் அப்படி தான், எதை பார்த்தாலும் ராமரை தான் பார்ப்பார், ராமராக தான் பார்ப்பார். அதனால் இவர் பார்த்தா குழந்தை வடிவத்தில் ராமரா தெரியுது. உடனே தாலாட்டு பாட ஆரம்பிச்சார். மண்ணு புகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்தி வித்தாய் செம்பொன் சேர், கண்ணினன் மாமதில் புடைசூழ் கணபுரத்தன் கருமணியே, என்னுடைய இன்னமுதே ராகவனே தாளேரோ. இது மாதிரி நிறைய வரும். அதில் ராமாயணம் பூரா சொல்லுவார், என்னென்னலாம் செஞ்சார்னு ராமர் இப்படி சொல்லி. அதே மாதிரி தசரதன், ராமன் காட்டுக்கு போனார். காட்டுக்கு போனோட தசரதனுடைய தன்னை தசரதனாவே மாற்றிட்டார். ஏன்னா ஏற்கனவே நான் சொன்னேன், குலசேகர ஆழ்வார் அந்தந்த சூழ்நிலையில் அப்படியே ஆயிடுவார். தசரதன் மாதிரியே தன்னை பாவித்து கொண்டு அந்த ராமன் புலம்ப தசரதன் கூட உண்மையிலேயே அப்படி புலம்பிருக்க மாட்டான். அந்த அளவுக்கு கதறி துடிப்பார். அந்த பாசுரங்கள் எல்லாம் அருமையான பாசுரங்கள். சொல்வதற்கு நேரம் இல்லாதனா நான் குறிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் சந்தர்ப்பம் ஏற்படும் போது அந்த பாசுரங்கள் எல்லாம் படிக்கணும். நாம தான் பெருமாள்கிட்ட உருக மாட்டோம். நம்ம மனசு பெருமாள்கிட்ட சுலபமாக ஈடுபடாது. நமக்கு இந்த உலகத்தினுடைய பந்தங்களில் இதில் இருக்கிற ஈடுபாடு நமக்கு பெருமாள்கிட்ட இருக்காது. இப்போ பெருமாள்கிட்ட ஈடுபட்டவர்கள் சொன்ன வார்த்தை, அனுபவித்த வார்த்தையை சொன்னால் அதில் 1000ல் 1 பங்காவது நமக்கு உரைக்கும். இந்த பாசுரங்களை சொல்கிறதுல உள்ள சிறப்பு என்னன்னு கேட்டால், இப்போ நம்ம ஒரு அழகாக ஒருத்தர் பாடுறார். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளுக்கு பாடுறதுக்கு குரல் கிடையாது, ஆனால் பாட்டை ரசிக்கிறோமா இல்லையா? அழகாக பாடினாரு. அதே மாதிரி நமக்கு பெருமாள் மேலே பாசுரங்கள் இயற்றக்கூடிய சக்தியோ அந்த அளவுக்கு நமக்கு ஈடுபாடோ கிடையாது. அதுக்கு ஞானம் வேணும். அது பெருமாளாக கொடுத்தா தான் உண்டு. அவனார்களால் அவன் தாள் வணங்கின. அப்போ அந்த ஞானம் இல்லாத நம்ம என்ன பண்ணணும்னா, ஞானிகளாகி அவர்கள் சொன்ன வார்த்தைகளை நம்ம திரும்ப சொன்னாவே
அவர்களால் 1000ல் 1 பங்காவது நமக்கு பகவான் மேல ஈடுபாடு ஏற்படும். திருக்குறள் 1330 குறள், 1330 குறள் நமக்கு பிடிக்கிறது. அதுல ஏதாவது ஒரு குறள் நமக்கு பிடிக்கும். அப்ப அந்த ஒரு பாடலை வச்சு நம்ம கரையேறிடலாம். ஒரே ஒரு இந்த பிறவி பெருங்கடல ஒரே ஒரு துடுப்பு கிடைச்சா போறோம். அந்த துடுப்பை வச்சு நம்ம கரையேறிடலாம். பெரிய கப்பல் வேண்டாம். அதே மாதிரி குலசேகர ஆழ்வார் பாசுரங்கள்ல நான் இத்தனை பாசுரங்கள் சொன்னேன். இது நானே ரொம்ப சுருக்கமாக தான் சொன்னேன். 105 பாசுரங்கள்ல ஒரு 5-6 பாசுரங்கள் தான் சொன்னேன். இன்னும் பல பாசுரங்கள் இருக்கு. அவர் உருகி உருகி பாடினார். அந்த உருகின பாசுரங்கள்ல நாம அதில் ஈடுபட்டோம்னா ஏதாவது ஒரு பாசுரங்கள் நமக்கு நம்ம வாழ்வோட ஒத்து வர்றதா இருந்தா, நமக்கு மனசுல வைக்கிறதா இருந்தா, அது மூலமா பெருமாள் அடையலாம் சொல்லி நிறைவு செய்கிறேன். அஞ்சனமாமலை பிறவி ஆதரித்தான் வழியே அணியரங்கர் மனத்தூணையடைந்து தோத்தான் துணைத்தான் வழியே வஞ்சி நகரம் தன்னில் வாழ வந்தான் வழியே மாசி தன்னில் புனப்பூசம் வந்து தித்தான் வழியே அஞ்சலன குடப்பாம்பில் கையிலிட்டான் வழியே அனவரத ராமகதை அருளுவித்தான் வழியே செஞ்சொல் மொழி 105 செப்பினான் வழியே சேரலர்கோன் செங்கமல திருவடிகள் வாழியே ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராம ராம் சத்குரு மகாராஜ் கீயே ஆஞ்சநேய மூர்த்தி கீயே. அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீறி அருளாத இறைவாணிதாராய் பறையேலோரம்பாவாய் எற்றைக்கும் ஏழேல் விரவிக்கும் உந்தன்னோடு க்ரோமே ஆவோம். உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற நம் காமங்கள் மாற்றேலோரம்பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறு வரம்பாவாய். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா. அன்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள். அதாவது இந்த குரு பரம்பரைங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். பெரிய பெரிய ஆச்சாரியார்கள்லாம் பெரிய பெரிய ஞானிகள்லாம் அனுபவிச்ச விஷயம். அது அடியேன் எந்த அளவுக்கு சொல்ல போறேன்னு, ஏன்னா எனக்கு ஜாஸ்தி படிக்கவும் இல்லை. சும்மா சொல்லக்கூடாது, ஏதோ ஆசையினால கம்பன் சொன்னது மாதிரி ஆசை வந்துங்க அறையில் விட்டேன் மற்றில் காசில் கொட்டுறது கதையை ராகவன் கதை ஏறணும். ஏதோ பேசக்கூடிய சக்தியை கொடுத்துருக்கான் பெருமாள். ஏதோ கொஞ்சம் 2 வார்த்தை 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசக்கூடிய சக்தியை கொடுத்ததுனால காணமயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறையை விரித்தாடினார் போலவேன்னு சொன்னாங்க. இந்த மயில் ஆடுறதேன்னு பார்த்து இந்த வான்கோழி தன்னுடைய சிறகை பிடிச்சி ஆடினதான். அது மாதிரி எத்தனையோ வேலுக்குடி சுவாமிகள், அது மாதிரி எத்தனையோ பேர் பெரிய பெரிய ஞானிகள் பெரிய பெரிய பண்டிதர்கள் எல்லாம் விவரிச்ச இந்த குரு பரம்பரையை நானும் ஒரு வான்கோழி மாதிரி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லணும்னு தோணினது. ஏதோ துணிஞ்சு சொல்ல ஆரம்பித்தேன். ஏதோ 2-3 பேரோ 5 பேரோ 4 பேரோ ஏதோ கேட்குறீங்க. இதில் ஒரு சந்தோஷம் என்னென்னா, இதை சொல்கிறதுக்காகவாது படிப்போமே, இல்லாட்டி நான் எங்கே படிக்க போகிறேன். 4 பேருக்கு சொல்லணுங்கிறதுக்காக படிக்கிறேன். படித்ததில் நான் அனுபவித்ததில் சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இவ்வளோதானே தவிர தெரிஞ்சதுங்கிற சந்தோஷம் எனக்கு கிடையாது. ஆனால் இது ஒரு பாக்கியம். எல்லோரும் சேர்ந்து கூடி இருந்து குழந்தையாளோ ரம்பாவாங்கிற மாதிரி 4 பேருக்கு சேர்ந்து சொல்லும்போது பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்குங்கிற ஒரு நப்பாசை. இதை எப்படி பெருமாள் நமக்கு நிரூபிக்கிறார்னா, இன்றைய இதில் நான் ஒவ்வொரு நாளும் ப்ரோக்ராம் வந்து நான் நிச்சயம் ஏதோ நினச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இந்த திருவேங்கடத்தை பற்றி இன்றைக்கி நான் சொன்னேன். இன்னும் 2 நாளில் திருவேங்கடம் போக போகிறேன். அது மாதிரி 2 நாள் கழிச்சு மார்கழி மாதம் வரப்போகிறது. பெரியாழ்வாரை பற்றி சொல்ல போகிறோம். அதே மாதிரி ஆண்டாளை பற்றி சொன்னேன். சொல்லக்கூடிய அடுத்த வாரம் ஆண்டாளுடைய நாச்சியாரை பற்றி சொல்ல போகிறேன். அதுக்கு அடுத்த நாள் நான் ஆண்டாளை சேவிக்க போகிறேன். ஒரு பொருத்தத்தை பாருங்கள். இதான் பெருமாளுடைய அனுகிரகங்கிறது. நான் ஒரு திட்டப்படி அதுக்கு இதுக்கும் இந்த தினம் புனப்பூச நட்சத்திரம் எனக்கு தெரியவே தெரியாது. இன்னைக்கு குலசேகர ஆழ்வாருடைய ஜென்ம நட்சத்திரம். இன்னைக்கு குலசேகரை பற்றி பேசும். இதெல்லாம் என்ன ஒரு கருணைன்னு கேட்டால், பகவான் நீ தெரிஞ்சது என்னத்தையாவது உளரு. நான் அதை கேட்குறேன். அதான் ராமாயணத்தை பற்றி சொல்லும்போது சொல்லுவார், எங்கெல்லாம் ராமாயண சொற்பொழிவு ஒரு குழந்தை பண்ணால் கூட ராமான்னு சொல்லுதுன்னா ஆஞ்சநேயர் முன்னால் உட்காந்துன்னு கேட்பாராம்.
அது சொல்கிறது யார், சொல்கிறவங்களுடைய தகுதி தரத்தை பற்றி அவர் பார்க்கறது இல்லை. ராமாயண சொற்பொழிவு எங்கே நடந்தாலும் கையை கட்டி கொண்டு ஆஞ்சநேயர் அந்த ராமநாமத்தை கேட்பார்னு சொல்லி ஐதீகம். ஐதீகம் மாத்திரம் இல்லை, அது நடைமுறையில் நிரூபணமும் ஆயிருக்கு. அதே மாதிரி ராமநாமத்தை சொல்பவர்களுக்கு வரக்கூடிய இடையூறுகளை ஆஞ்சநேயர் முன்னால் இருந்து காப்பாற்றுறார். இதுவும் நடந்திருக்கு. ராமநாமத்தை உச்சரித்தவர்களுக்கு ஏற்படும் கஷ்டங்களுக்கு அந்த இடத்த அவர்களுடைய பிரதிநிதியா ஆஞ்சநேயர் போய் தீர்த்து வச்சிருக்கார். இது இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. எதுக்காக சொல்றேன்னு கேட்டா, இந்த ஒரு சத் சங்கத்துல நம்ம 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ பகவானை கூடி இருந்து நம்முடைய சக்திக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர் பஜனை பண்றாங்க. எத்தனையோ பேர் பெரிய பெரிய தத்துவ விஷயங்களை ரொம்ப ஆழமா போய் அனுபவிக்கிறார்கள். நமக்கு அந்த அளவுக்கு தகுதியோ சக்தியோ இல்லாட்டி கூட நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த பகவானுடைய புராணங்களையும் ஆழ்வார்களுடைய ஆச்சாரியர்களுடைய அனுகிரகங்களையும் அனுபவிப்பதற்கு இந்த உடம்புல சக்தியும் நேரமும் காலமும் துணை நிற்கிறது வரைக்கும் இந்த பெருமாளுக்கும் ஆச்சாரியனுடைய திருவடிகளையும் ஆழ்வார்களுடைய திருவடியும் வணங்கி நாம் எல்லாரும் மேற்கொண்டு காலம் கிடைக்கும் வரை அனுபவிப்போம்னு கோரி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வீடியோவை பார்க்கக்கூடிய நேயர்களே, வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தங்களின் பொன்னான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.